வணக்கம். யாமருக்க பயமே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி தான் வந்திருக்கோம். இப்போ காலையில முதல் கோயில் எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பார்த்துக்கோங்க. பெரிய காலப்பட் அப்படியே பாலமுருகன் ஆலயம். அப்படியே உள்ள போயிடலாங்களா? காலையில முதல் கோயிலு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தடுத்து நம்ம என்னன்னு பார்த்தரலாம். முருகனோட வேல் பார்த்துக்கோங்க. என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்காங்க. அப்படியே இந்த கோயிலும் குன்று மேல இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. அப்படியே நம்ம உள்ள போயிடலாம். நம்மள எப்பயுமே வந்து கொடிக்கம்பம் வரவேற்கும். இந்த கொடிக்கம்பத்துல பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா? இந்த கொடிக்கம்பத்துல விநாயகர் தான் நம்மள வரவேற்கிறாரு. ஒவ்வொரு கொடிக்கம்பத்திலையும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் போற கோயில்ல காமிச்சு உங்களுக்கு சொல்றேன். முருகனுக்கு அபிஷேகம் நடக்குது. நான் போற கோயில்ல காமிச்சு உங்களுக்கு சொல்றேன். முருகனுக்கு அபிஷேகம் நடக்குது. வெளியே வந்தா விநாயகர் இருக்காரு. ஆனா இங்க வந்து முருகனோட தோற்றம் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பருவத்துல இருக்கு இங்க இருக்கிற முருகர். இங்க பாண்டிச்சேரியில இது ரொம்ப விசேஷமான கோயில்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம முதல் கோயில்ல ஆரம்பிச்சோம். அபிஷேகத்தோட நம்மளை வரவேற்கிறாரு இன்னைக்கு முருகர் நம்மள. நம்ம அடுத்தடுத்து என்னன்னு பார்த்தாலும் இந்த இடம் பாருங்க நல்ல பெரிய கோயிலுங்க இது. இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க இந்த காணொலி மூலமா எல்லாரும் பார்த்துக்கோங்க. இங்க அம்மன் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது அப்படியே போயிடலாம். இங்க தேர் இருக்குங்க முருகனுக்கு. இந்த தேரை காமிச்சிடுறேன். இங்க பயங்கர விசேஷமா இருக்க மாட்டேங்குது. காவடி எல்லாம் ஏகப்பட்ட காவடி இருக்குங்க. இந்த கோயிலோட வரலாறு தெரிஞ்சவங்க இங்க பாருங்க, ஒரு சிற்பம் சூப்பரா இருக்கு. எல்லாருமே இருக்காங்க இந்த சிற்பத்துல. அவ்வளவுதாங்க, நம்ம கோயில்ல முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா முருகர் வந்து குழந்தை ரூபத்துல இருக்காரு. பாண்டிச்சேரி வரவங்க இந்த கோயில் வந்து பார்த்துட்டு போலாம். கோயில்கள் இங்க நிறைய இருக்கு பாண்டிச்சேரியில. நம்ம அடுத்தடுத்த கோயில் என்னன்னு பார்த்தலாம். யாமருக்க பயமே.